भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् परिदं श्रीचैतन्यं नमामितं। हरिः ओं तत्सत्। हरे कृष्णा। हरे कृष्ण। नमस्कारम माताजी। नमस्कारं माताजी। हरे कृष्णा। श्रीमद् हरे कृष्ण माताजी। नमस्कारम माताजी। नमस्कारं। हरे कृष्णा। हरे कृष्णा नमस्कारम माताजी। हरे कृष्ण माताजी 24வது அத்தியாயம் கர்தம முனிவரின் துறவு. இந்த அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சென்ற அத்தியாயம் தேவகூதியின் புலம்பல். எதுக்காக தேவகூதி புலம்பினாங்க, என்ன காரணத்துக்காக புலம்பினாங்க? அவர் கர்தம முனிவரோட சங்கம் கிடைச்சும் அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு, முட்டாளா இருந்துட்டேன் அப்படின்னு புலம்புனாங்க. அதுதான் அவங்களுடைய புலம்பல். இத்தனை அருமையான ஒரு பக்தருடைய சங்கம் கிடைச்சும் நான் என்ன பண்ணிட்டேன், வெறுமை பௌதிக இன்பத்துக்காக அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு, உங்க யோக சித்தி எல்லாம் வெறுமை பௌதிக இன்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன். கடைசியில தேவகூதி என்ன கேட்டாங்க, தன் கணவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாங்க? தனக்கு அச்சம் இல்லாம ஒரு மகன் வேணும்னு கேட்டாங்க. அச்சமின்மை அதைத்தான் கேட்டாங்க. தனக்கு அச்சமின்மையை கொடுக்க வேண்டும். எதை பார்த்த உங்களுக்கு பயம்? தேவகூதிக்கு எதுக்காக எனக்கு பயமின்மை அச்சமின்மையை கொடுங்கன்னு சொன்னாங்க? எதனால பயம்? மரண பயம் இல்லாம இருக்கிறதுக்கு இல்லையா மாதாஜி? நீ பகவானுக்கு தொண்டு செய்யணும், நீங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து உங்க கூட இருந்தும் நான் தொண்டு பத்தி யோசிக்காம விட்டுட்டேன், அதனால எனக்கு பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப பிறப்பு இறப்பு இந்த சூழல்ல நான் சிக்க கூடாது. வெறும் மரண பயம் கிடையாது, எப்படி இருந்தாலும் மரண பயம் கிடையாது. திரும்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சூழல்ல சிக்க கூடாது அப்படின்னா பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும். அதனால எனக்கு அச்சமின்மையை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கர்தம முனிவரின் துறவு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? இந்த அத்தியாயம் இப்பதானே ஸ்டார்ட் பண்றோம். படிக்கணும் மாதாஜி. லாஸ்ட் ஸ்லோகம் ஒண்ணு படிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் அப்புறம் தான் மாதாஜி. லாஸ்ட் ஸ்லோகம் படிச்சாச்சு. படிக்கல, லாஸ்ட் ஸ்லோகம் படிக்கலன்னு சொல்றவங்க திரும்ப ஒரு தடவை ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. முடிச்சாச்சு. கர்தம முனிவரின் துறவு பதம் 1. மைத்ரேய உவாச்ச நிர்வேதவாதீனி
மேவம் மனோர்துகிதரம் முனிஹி தயாலுஹு ஷாலினீமாக சுக்லாபிவ்யாஹிருதம் ஸ்மரன். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து முழுவதும் துறவு பற்றிய வார்த்தைகளை பேசும் சுயம்புவ மனுவின் மகளான தேவகூதியிடம் இரக்கம் நிறைந்த கர்தம முனிவர் பின்வருமாறு பதில் கூறினார். ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு மகனா பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கர்தம முனிவருடைய தவத்துல பகவான் சந்தோஷப்பட்டு அவருக்கு முன்னாடி காட்சி அளித்து, உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாள், நானே உங்களுக்கு மகனாவும் பிறப்பேன், சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையெல்லாம் திரும்ப இப்ப கர்தம முனிவர் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறார். ऋषि उवाच माहितो राजपुत्रीतम् आत्मानं प्रिय प्रत्यनिते बहवांस्देक्षरो गर्भम् अतूरात् संप्रपत्स्यते. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முனிவர் கூறினார், ஓ இளவரசியே, உன்னையே நீ ஏமாற்றத்திற்கு உள்ளாகாதே. நீ உண்மையில் போற்ற தகுந்தவள். மாசற்ற இறைவனாகிய பரமபுருஷ பகவான் உன் மகனாக உன் கர்ப்பையில் விரைவில் நுழைவான். பொருளுரை. கர்தம முனிவர் அவர் மனைவியை அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று நினைத்து வருந்த வேண்டாம் என்று கூறி ஊக்கப்படுத்தினார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் அவருடைய அவதாரத்தால் அவள் கருப்பையில் இருந்து வெளிவருவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ தேவகூதி புலம்பினா கூட அவங்க நம்மள மாதிரி முழுக்க பௌதிகத்துல ஆழ்ந்தவங்க கிடையாது. இல்லை அப்படின்னா அவங்க எதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க? என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போறீங்களே அப்படிலாம் தான் வருத்தப்பட்டிருப்பாங்களே தவிர, எனக்கு பயமின்மையை கொடுங்க, கிருஷ்ண பக்தியை எனக்கு எப்படி பயிற்சி செய்யறது, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே அவங்க பக்தியை பயிற்சி செய்ததுனாலதான் இன்னைக்கு அவங்களால இந்த கேள்விகளை கேட்க முடிந்தது. அதனால நீ ஒன்னும் இந்த மாதிரி சாதாரண ஒரு பெண் கிடையாது அப்படிங்கிறத கர்தம முனிவர் தேவகூதிக்கு சொல்லி தேவகூதியை உற்சாகப்படுத்துறார். ருதவ்ரதாசி பத்ரம் தே தமேன நியமேன ச தபோத்ர வினதானச்ச ஸ்ரத்தையா சேஸ்வரம் பஜ. நீ புனிதமான சூழல்களை மேற்கொண்டிருக்கிறாய், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால் நீ உனது புலன்களை கட்டுப்படுத்தியும் மதத்தை கடைபிடிப்பதாலும் தவ நெறியாலும் உன் பணத்தை தானம் செய்வதாலும் மிகுந்த நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட வேண்டும். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தமேன நியமேனச்ச இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சோ பகவான் அடையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. கடையில போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி கிருஷ்ணரை விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. ஒருத்தர் கையில கோடி கோடியா பணம் இருக்கலாம், அவங்க வைர வைடூரியங்கள் வாங்கலாம், ஊரை வாங்கலாம், உலகத்தை வாங்கலாம், எதை வேணா வாங்கலாம். ஆனா யாரை வாங்க முடியாது? பகவான விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. எதனால பகவான் திருப்தி அடைவார் அப்படின்னா, நம்முடைய அன்பான சேவையினாலையும் உண்மையான மனதினாலையும் தான் பகவான் திருப்தி அடைவார். எப்போ நமக்கு அந்த உண்மையான அந்த எண்ணம், அந்த உண்மையான பக்தி எப்போ வரும் அப்படின்னா, ஆச்சாரிய உபாசனம். எப்போ நம்ம ஆச்சாரியாருக்கு நம்ம பயபக்தியோட இருப்போமோ அப்பதான் நாம கிருஷ்ணர்கிட்ட உண்மையா இருக்க முடியும். ஆச்சாரிய பக்தி இல்லை அப்படின்னாக்க, ஆச்சாரிய உபாசனம் இல்லை அப்படின்னாக்க பகவானை நம்ம நிச்சயமா அடைய முடியாது. கனவுல கூட நினைக்காதீங்க, அடையவே முடியாது. ஏன் அப்படின்னாக்க பகவானே சொல்ற பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க பகவான் ஞானம் அப்படிங்கிறத பத்தி விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு சொல்றாரு. எடுத்து வேணா படிச்சு பாருங்க, அந்த பகுதியை எடுத்து படிச்சு பாருங்க. சோ இங்க கர்தம முனிவர் தேவகூதிக்கு குருவா இருக்கார். தேவகூதிக்கு குருவா இருந்து பரமபுருஷ பகவான நீ குழந்தையா அடையணும் அப்படின்னா, கிருஷ்ணதான் சொல்லிட்டாரே, அவர் தான் என்ன குழந்தையா வரப்போறாரு. அப்ப நான் என்ன வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. நீ என்ன செய்யணும்? இந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும். எந்த விஷயமும் நம்ம மனம் போன போக்குல பண்ணிட்டு அதை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனா பக்தி அந்த மாதிரி கிடையாது. எதுக்காக பிரபுபாதர் நமக்கு 4 சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்காரு? எதுக்காக பிரபுபாதர் 16 மாலை ஜெபம் பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காரு? எதுக்காக பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கோங்கன்னு கொடுத்திருக்காரு? இங்க கர்தம முனிவர் சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் தேவையில்லை உனக்கு, தான் பகவானே குழந்தையா வரேன்னு அவரே சொல்லிட்டாரு.
அப்புறம் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சிரமப்படணும்? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ பாட்டுக்கு ஜாலியா இரு, அவரே வந்து உனக்கு பிறப்பார். அப்படிலாம் கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? தமேன நியமேனச்ச, நீ இதெல்லாம் கடைபிடிக்கணும். உன்னுடைய செல்வங்களை எல்லாம் நீ என்ன பண்ணு, தானமா கொடு, மத கொள்கைகளை எல்லாம் கடைபிடி, கண்டிப்பா பகவான் உனக்கு வந்து பிறப்பார். ஆனா நம்ம சைட்ல இருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. இப்ப கர்தம முனிவரை தேவகூதி எப்படி எடுத்துக்கிட்டாங்க? குருவா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அவர் சொல்றதை அவங்க கேட்க போறாங்க, கேட்டு அதுபடி நடக்க போறாங்க. அதனால எப்பவுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு கிடையாது. ஆன்மீகம் என்ன கிடையாது, ஜஸ்ட் பொழுதுபோக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆன்மீகம் நமக்கு அப்படிதான் இருந்தது, பொழுதுபோக்கா தான் இருந்தது. காலம்பரை 6 மணிக்கு பக்தி பாடல், முதல்ல என்ன பாட்டு போடுவாங்க? பக்தி பாடல் போடுவாங்க. அந்த பக்தி பாடலே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே வரும், பார்த்தா ஒரு இயேசு பாடல், அப்புறம் ஒரு அல்லாஹ் பாடல், அது வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு நியூஸ் வரும், 8 மணிக்கு நேர் விருப்பம் வந்துடும், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொழுதுபோக்கு. அப்புறம் டிவி பார்த்தோம், டிவில அந்த அந்த ஊர்ல நடக்கிறது காட்டினாங்க, இந்த ஊர்ல நடக்கிறது காட்டினாங்க, அந்த உபன்யாசம் இந்த உபன்யாசம் இதெல்லாம் கேட்டோம். நமக்கு அப்ப ஆன்மீகம் எப்படி இருந்தது? ஒரு பொழுதுபோக்கு, ஜஸ்ட் லைக் தட், டைம் பாஸ் பண்ணோம். ஏதோ பார்க்காம ஏதோ சாமி இது பாக்குறோம், சாமி இது கேட்கிறோம், அந்த மாதிரி நினைச்சு நம்ம பொழுதுபோக்கணும். ஆனா எப்போ நமக்கு இந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது வந்தது? சில பிரபுபாதர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. அதனால ஆன்மீக வாழ்க்கை என்ன கிடையாது, பொழுதுபோக்கு கிடையாது, ரொம்ப சீரியஸானது, சந்தோஷமானது, அதே நேரத்துல உறுதியோடு கடைபிடிக்கப்பட வேண்டியது. சோ என்ன பாக்கியம், யாருடைய பிரார்த்தனை இல்ல, என்னுடைய குரு மகாராஜருடைய காரணமற்ற கருணை, அதான் நினைக்கிறேன் நான். எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பகவானுக்கு சமைக்கக்கூடிய இந்த கிச்சன்ல எனக்கும் ஒரு சேவை கிடைச்சிருக்கு. மாயப்பூர்ல கிச்சன்ல ஒரு சேவை கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த சந்தோஷத்தை என்னால வந்து என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளா போயிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் கோலம் போடுறதே என்னால முடியல, இதுவே என்னுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பகவான் பார்த்தார், 16 மாலை ஜபம் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நாங்க விளையாட்டா சொல்லுவோம், 32 மாலை ஜபம் பண்ணா சரியா வந்துடும், 16 மாலை ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு. அதனால பகவான் பார்த்தார், கோலம் போடுறது உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா, சரி கிச்சன்ல வந்து சேவை பண்ணு அப்படின்னு. அதுவும் எப்படி, 1 நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. 7 மணிக்கு கரெக்டா கிச்சன்ல இருக்கணும், 7 மணிக்கு தான் கோலம் முடியும், 7 மணிக்கு கிச்சன்ல இருக்கணும். சோ கிடைச்ச சேவையும் பாத்தீங்க அப்படின்னா பால் காய்ச்சி பகவானுக்கு திரட்டி பால் பண்ற சேவை. அப்போ அந்த பாலை காய்ச்சிக்கிட்டே நிற்கும் போது எனக்கு வந்து மனசுல தோணும், இந்த மாதிரி ஒரு நாள் நாமளும் வந்து என்ன பண்ணணும், இந்த பால் கொதிச்சு 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 எப்படி திக்காகுதோ, எப்படி அது வந்து அந்த கண்டென்ஸ் மில்க் ஆகுதோ, அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல ஒருத்தர் வந்து என்ன ஆகணும், இந்த அனர்த்தங்கள் எல்லாம் போய் 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 நாம வந்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ்டு ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். இப்ப நம்ம பாயிலிங் ஸ்டேஜ், கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும். பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கு, அது கொதிச்சு 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 எப்போ அந்த கண்டென்ஸ்டு மில்க் ஆகுதோ அப்ப பகவான் என்ன பண்ணுவார், எடுத்து சாப்பிடுவார் இல்லையா? சோ அந்த மாதிரி கிருஷ்ண பக்தியில ஒவ்வொரு நாளும் நம்ம சீரியஸா இருக்கணுமே தவிர ஜஸ்ட் அலட்சியமா நம்ம பாட்டுக்கு எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சோ தயவு செய்து பிரபுபாதருடைய உபதேசங்களை கேளுங்க. இங்கிலீஷ் புரியலைன்னாலும் பரவாயில்ல, கேளுங்க. கேட்க 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 புரிய ஆரம்பிச்சிடும். அவர் நம்ம கிட்ட பேசுறார், நேரடியா பேசுறார். பிரபுபாதருடைய உபதேசங்களை கேளுங்க, பிரபுபாதருடைய பொருளுரைகளை படிங்க. பிரபுபாதரை தவிர வேற எங்கேயுமே போகாதீங்க. பிரபுபாதரே சொன்னார், பிரபுபாதரே சொல்லியிருக்கார், இங்க மாயாப்பூர் விருந்தாவனம் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அவருடைய மற்ற சகோதரர்களுடைய உபதேசங்களை கூட கேட்காதீங்கன்னு பிரபுபா சொல்லுவார், தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லுவார். ஏன்னா நீங்க கண்டிப்பா வழி தவறி போயிடுவீங்க, உங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாங்க, அங்கேயும் கேட்கலாம் இங்கேயும் கேட்கலாம் எல்லா இடத்துலயும் கேட்கலாம், ஆனா பகவான்கிட்ட போக முடியாது. எப்ப நம்ம ஆச்சாரியாரை வந்து உறுதியா எடுத்துக்கிறோமோ, ஆச்சாரிய உபாசனம் எப்ப பண்றோமோ அப்போ நமக்கு கண்டிப்பா கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னாலும் பிரபுபாதர் கூட்டிட்டு போவார். நமக்கு தகுதி இல்லை, ஆனா பிரபுபாதர் கூட்டிட்டு போவார். சாரி. ஓகே, பொருளுரை திலகவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆன்மீக நிலையில் முன்னேறும் பொருட்டு அல்லது பகவானின் அருளை அடைய ஒருவர் பின்வரும் வழிமுறைகளால் சுய கட்டுப்பாட்டுடன் இருத்தல் வேண்டும். அவர் புலன் நுகர்ச்சியை அடக்கி வைத்து மத கொள்கைகளின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். துறவு மற்றும் தவமின்றி ஒருவரின் செல்வங்களை தியாகம் செய்யாமல் ஒருவரால் பகவானின் அருளை அடைய இயலாது. கர்தம முனிவர் அவர் மனைவிக்கு அறிவுரை கூறினார். நீ உண்மையாக துறவுடனும் தவத்துடனும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். மத கொள்கைகளை பின்பற்றி தானம் வழங்க வேண்டும். பின்னர் பகவான் உன்னால் மகிழ்வார். அவர் உன் மகனாக தோன்றுவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நீ என்னுடைய மனைவியா இருக்க, நீ வந்து இதெல்லாம் ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்காத, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத, விரதம் எல்லாம் இருக்காத, இன்னும் பண்ணிக்காத. நான் வந்து என்ன பண்றேன், பகவான்கிட்ட சொல்லி உனக்கு வந்து குழந்தையா பிறக்க சொல்றேன் அப்படிலாம் சொல்லல. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முயற்சியும் அவசியம். நம்ம அடையணும்னு சொன்னா நாம தான் முயற்சி பண்ணணும். மத்தவங்க நமக்கு உதவிதான் பண்ண முடியுமே தவிர முயற்சியை யாரு பண்ணணும்? நாம தான் பண்ணணும். அதுல வெற்றியா தோல்வியா அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய முயற்சியை நாம கண்டிப்பா தீவிரமா செய்யணும். அப்படி செஞ்சாதான் ரொம்ப அழகா சொல்ற, துறவு மற்றும் தவமின்றி ஒருவரின் செல்வங்களை தியாகம் செய்யாமல் ஒருவரால் பகவானின் அருளை அடைய முடியாது. நமக்கு என்ன துறவு இருக்கு, நமக்கு என்ன தவம் இருக்கு அப்படின்னா, பிரபுபாதருக்கு விசுவாசமா இருக்கிறது ஒரு தவம். நமக்கு துறவு அப்படின்னாக்க நாம தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம கிருஷ்ண பக்தியில மட்டும் ஈடுபடுறது நம்முடைய துறவு. செல்வத்தை தானம் செய்யறது அப்படின்னாக்க பக்தர்களுக்கு, இஸ்கானுக்கு, பிரச்சாரத்துக்கு நம்மளால முடிஞ்ச லக்ஷ்மியை நம்ம கொடுக்கறது. நம்மளுடைய செல்வத்தை நாம வந்து பகவானுக்காக செலவு பண்ணணும். சோ இதெல்லாம் தான் நாம செய்ய வேண்டியது. சத்வயாராதித சுக்லோ வினன்வத்மாமகம் யச்சஹ சேதாதே ஹிருதய கிரந்தீம் ஔத்தயோ பிரம்மபாவனக. உன்னால் வழிபடப்படும் பரமபுருஷ பகவான் என் பெயர் மற்றும் புகழை பரப்புவார். அவர் உன் மகனாக வருவதன் மூலம் உன் மனக்கட்டை அவிழ்வித்து பிரம்ம அறிவை கற்பிப்பார். ஹிருதய கிரந்தி. ஹிருதய கிரந்தி அப்படின்னாக்க இதயத்தினுடைய முடிச்சு, இதயத்துல இருக்கக்கூடிய முடிச்சுகள், இதெல்லாம் தான் அனர்த்தங்கள். நமக்கு இதயத்துல முடிச்சு அப்படின்னா ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இதய முடிச்சு அப்படின்னாக்க பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் வரும், ஷுண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத் சதாம் அப்படின்னு சொல்லி. ஷுண்வதாம் என்ன கேட்கணும்? ஷுண்வதாம்னா கேட்கறது. என்ன கேட்கணும்? ஸ்வகதா கிருஷ்ண, பகவான பத்தின கதைகளை கேட்பதன் மூலமாக. ஸ்வகதா அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அமிர்தம் போன்ற கதைகளை கேட்பதனால ஷுண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. அது எப்படிப்பட்டது அப்படின்னா மங்களகரமானது. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது? ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி, இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்கள், கலங்கங்கள், இது எல்லாத்தையும் பகவானே உள்ள போய் என்ன பண்றாராம்? தூய்மை செய்யறாராம். நம்மளால நம்ம இதயத்தை தூய்மை செய்ய முடியாது, ஆனா பகவான் தூய்மை செய்யறார் அப்படின்னு வந்து அங்க சொல்லப்படுது. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? இருக்காங்களா? ஹேமமாலினி மாதாஜி ரைஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா? நான் பாட்டு சொல்லிட்டேன். ஓகே, கார்த்திகா மாதாஜி படிங்க. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் எல்லா மக்களின் நன்மைக்காக ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க வரும் பொழுது பக்தி தொண்டால் மகிழ்ந்து ஒரு பக்தனின் பிள்ளையாக பிறந்து வருவார். பரமபுருஷ பகவானே எல்லாருக்கும் தந்தை. அதனால் யாரும் அவருக்கு தந்தை அல்லர். ஆனால் அவருடைய எண்ணி பார்க்க இயலாத ஆற்றலால் சில பக்தர்களை அவர் பெற்றோராகவும் தந்ததிகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக அறிவு இதயத்தின் பிடிப்பினை மறைந்துவிட செய்கிறது என்பது இங்கு விளைவிக்கப்படுகிறது. போலியான ஆளுமையால் பொருளும் ஆன்மாவும் பிடிப்பு ஆகியிருக்கின்றன. ஹிருதய கிரந்தி எனப்படும் பொருளுடன் தன்னை இனம் கண்டு கொள்ளல் எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது. உடற்கலப்பில் அதிக பற்று இருந்தால் அந்த பிடிப்பு மேலும் இறுக்கமாகிறது. பகவான் ரிஷபரால் அவர் பிள்ளைகளுக்கு தரப்பட்ட விளக்கம் என்னவென்றால், இந்த பரு உலகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியின் சூழ்நிலையால் ஆனது. அந்த கவர்ச்சி மனத்தில் பிடிப்பாக வடிவம் எடுக்கிறது. ஜட உலக பற்றால் அது மேலும் இரக்கம் பெறுகிறது. ஜட உலக உடைமைகள், சமுதாயம், நட்பு, அன்பு இவற்றில் மிகுந்த ஆர்வம் கொள்ளும் மக்களுக்கு இந்த பற்றின் முடிச்சு மிகவும் பலமானது ஆகிறது.
பிரம்ம பாவன அறிவுரையால் மட்டும் அகநிலை அறிவு உயர்த்தப்படுகிறது. மனதின் முடிச்சு துண்டுகளாக அறுக்கப்படுகிறது. எந்த ஆயுதமும் இந்த முடிச்சை அறுக்க தேவையில்லை. ஆனால் இதற்கு உண்மையான ஆன்மீக அறிவுரை தேவைப்படுகிறது. கர்த்தம முனிவர் அவர் மனைவியாக தேவகூதிக்கு அறிவுறுத்தினார். அதாவது பகவான் அவள் பிள்ளையாக தோன்றுவார். தன்னை கண்டுகொள்ளும் இந்த முடிச்சை அறுக்க ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க அவர் தோன்றுவார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. எந்த ஸ்லோகம் அப்படின்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல. இதே வார்த்தைகள் இருக்கு. சித்தியந்தே ஹிருதய கிரந்தீஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். சோ இதயத்துல இருக்கக்கூடிய இந்த முடிச்சு அப்படிங்கிறது பிரபுபாதர் என்ன சொல்றார், ஆண் பெண் கவர்ச்சி தான் அந்த முடிச்சு. இந்த உலகமே அதனாலதான் இயங்குது, காமத்தினாலதான் இந்த உலகம் இயங்குது. இல்லைன்னா இந்த உலகம் இயங்குறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. சோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி எந்த ஜீவராசியில இது இருக்கு. எல்லா மிருக இனங்களுக்குள்ளேயும் இருக்கு, மனிதர்களுக்குள்ள இருக்கு, எல்லா இடத்துலயும் இதான் இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு அதுல இருந்து வெளியில வந்து எப்போ பகவானை சரணடைகிறோமோ அப்போ நமக்கு உண்மையான அந்த அறிவு புலப்படும். சோ ரிஷபதேவர் சொல்றாரு, 5வது காண்டத்துல சொல்றார், நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகே கஷ்டான் காமாம் அர்ஹதே வித்புஜாம்யே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப கடுமையான உபதேசம், கடுமையான வார்த்தைகள். அதோட அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னாக்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். 100 மகன்கள் ரிஷபதேவருக்கு. எத்தனை பேரு? 100 மகன்கள். 100 பேரை உட்கார வச்சு இந்த உபதேசம் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இது. நாயம் தேகோ தேகபாஜாம் நிர்லோகே அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, நிர்லோகே மனித இனத்துல இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லாருக்குமே புலனின்பம் கிடைக்குது. எல்லாருக்கும் புலனின்பம் கிடைக்குது. யாருக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. கஷ்டான் காமாம் அர்ஹதே விட்புஜாம்யே. விட்புஜாம் அப்படின்னாக்க மலத்தை சாப்பிடக்கூடிய பன்றிக்கும் புலனின்பம் கிடைக்குது. அந்த பன்றி என்ன பண்ணுது? பெண் ஆண் இணைதா இல்லையா? அதுவும் குட்டி போடுதா இல்லையா? அதுவும் ரொம்ப சந்தோஷமா வாழை டங் 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 சுத்திக்கிட்டு அதுவும் ஓடுதா இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த பன்னிக்குட்டி. அது சாக்கடையில எவ்வளவு சந்தோஷமா அது வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு அது எவ்வளவு ஜாலியா வாழுது. அதுக்கும் கிடைக்குது விட்புஜாம்யே. நீ என்ன பண்ணாத, அந்த இன்பத்துக்காக உன்னுடைய நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணாத. எல்லாருக்கும் கிடைக்குது, அது தானாவே கிடைக்கும். உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது உனக்கு கிடைக்கும். அதுக்காக முயற்சி பண்ணாத. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தபோ திவ்யம், திவ்யமான எது வந்து மங்களகரமானதோ, எது இந்த உலகத்திலேயே கிடைக்காததோ, தபோ திவ்யம் ஏனக்கா தபோ திவ்யம் அப்படிங்கிற அதுக்காக முயற்சி பண்ணு. அது எப்படிப்பட்டது? சுத்தே யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் அனந்தம். அதுதான் பிரம்ம சௌக்கியம். அது வந்து அனந்தம், எல்லையற்றது. ஆன்மீக இன்பமானது எல்லையற்றது. அதுக்காக முயற்சி பண்ணு. தபோ திவ்யம். தவ அப்படி தபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமளே சுயமா நம்ம உடலை வருத்தி உயர்ந்த ஒரு விஷயத்தை அடையறதுக்காக செய்யக்கூடியது தவம். இப்போ ஒலிம்பிக்ல ஒருத்தர் வந்து மெடல் வாங்கணும்னு நினைக்கிறார். அவரும் தவம் பண்றாரா இல்லையா? அதிகாலையில எழுந்திருக்கணும், ஓட்டப்பயிற்சி பண்ணணும். இல்ல அவர் என்ன விளையாட்டுத்துறையில இருக்காரோ அதுக்கான பயிற்சிகளை அவர் செய்யணும். உணவு கட்டுப்பாடு இருக்கு. எத்தனை விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க மூச்சு விடும்போது எவ்வளவு ஆக்சிஜன் அவங்களுக்கு உடம்புல சேருது அதை கூட டெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான கடுமையான பயிற்சிகள் எல்லாம் பெரிய தவம். எதுக்காக? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உயர்ந்த விஷயம், அதை அடையணும்னு சொல்லி தவம் இருக்காங்க. தபோ திவ்யம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தபோ திவ்யம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. கர்நாடகால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல 7000-8000 மாணவர்கள் HIV பாசிட்டிவ். யாராவது இந்த நியூஸ் பாத்தீங்களா? நம்முடைய இளைய சமுதாயம் நம்முடைய இளைய சமுதாயம் போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. என்ன கொடுக்குது இந்த கல்வி? என்ன கொடுக்குது? என்ன ஒழுக்கத்தை கொடுத்திருக்கு இந்த கல்வி முறை? நவீன கல்வி முறை என்ன ஒழுக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கு? எவ்வளவு ஒரு வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? குடும்பம் இருக்கும் இல்லையா? வீடு இருக்கும் இல்லையா? யாராலையும் ஒண்ணும் கேட்க முடியலையே. இந்த மாதிரியா ஒரு வாழ்க்கை, விலங்கு வாழ்க்கை. ரிஷபதேவர் என்ன சொல்றாரு பாருங்க. நாயம் தேகோ தேகபாஜாம் விட்புஜாமி. அதுக்கும் கிடைக்குது, நீ ஏன் அலையிற? அதுக்கு
ஏன் திருமணம் வரைக்கும் என்ன அதுக்கு கூட பொறுமையா இருக்க முடியாதா? திருமணம் வரைக்கும் ஏன் பொறுமையா இருக்க முடியாது? அப்புறம் ஏன் திருமணத்தை தள்ளி போடுறீங்க? 30 வயசுல ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உரிய வயசுல ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சரியான முறையில திருமணம் செய்துக்கிட்டு அப்புறம் ஏன் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது? யார் தடுத்தாத? எனக்கு எந்த சட்டத்திட்டமும் வேண்டாம், நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னாக்க வர்ற வியாதிய அனுபவி. வேற ஒண்ணும் வழி கிடையாது இல்லையா? அந்த கஷ்டத்தை அவங்கதான் அனுபவிக்க போறாங்க. சோ சாஸ்திரங்கள் நமக்கு வந்து நல்ல விதமா வாழ்றதுக்கான வழியை காட்டுது. இந்த கர்தம முனிவர் பாருங்க, தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ற. பாகவதத்துல த்ரூ அவுட் பார்க்கலாம், நம்ம த்ரூ அவுட் பாகவதம் பார்க்கலாம். சோ எப்படி அதிதிக்கு வாமன தேவர் அவதரிச்சார், பயோவிரதம் இருந்தாங்க. அவங்க வந்து பயோவிரத நோன்பு, அந்த நோன்புக்கான விதிமுறைகள் எல்லாம் கஷ்யப்பர் சொல்லி கொடுத்தார். அதித்தி அந்த நோன்பு இருந்தாங்க. வாமன தேவர் அவருக்கு அவங்களுக்கு அவதரிச்சார். இங்க இந்த மாதிரி கபில தேவர் அவதரிக்க போறார். சோ நீ இந்த மாதிரியான விரதங்களை எல்லாம் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் போலாம். மைத்ரேய உவாச்ச தேவஹூத்யபி சந்தேஷம் கௌரவேண பிரஜாபதே சம்யக் ஸ்ரத்தாய புருஷம் கூட்டஸ்தம் பஜமத் குரும். ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குபவர் அல்லது பிரஜாபதிகளில் ஒருவராகிய கர்தமரை கணவராக அடைந்த தேவஹூதி அவர் வழியிலேயே மிகுந்த உண்மையாகவும் மரியாதையாகவும் சென்றாள். ஓ சிறந்த முனிவரே, இவ்வாறு அவள் எல்லோர் மனதிலும் குடியிருக்கும் பரமபுருஷ பகவானை, அண்டத்தின் தலைவரை வழிபட தொடங்கினாள். சோ அவர் வழியிலேயே சென்றாள் அப்படின்னாக்க பின்னாடி போனான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க தேவகூதி. கர்தம முனிவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மீனா எம் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இதுவே ஆன்மீக உணர்வின் நடைமுறையாகும். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடம் இருந்து அறிவுரை பெற வேண்டும். கர்தம முனிவர் தேவஹூதியின் கணவர். ஆனால் அவர் அவளுக்கு ஆன்மீக முழுமையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் அவர் இயல்பாகவே அவளுக்கு ஆன்மீக குருவும் ஆனார். கணவரே மனைவிக்கு குருவாகும் பல நிகழ்ச்சிகளும் உள்ளன. சிவபெருமானும் அவர் துணைவியாகிய பார்வதிக்கு ஆன்மீக குருவானார். ஒரு கணவர் கிருஷ்ண உணர்வு நிலையில் மனைவிக்கு அறிவொளி தருவதற்காக அவளுக்கு ஆன்மீக குருவாக வேண்டும். அதற்கு அவர் அறிவொளி பெற்றிருக்க வேண்டும். பொதுவாக ஒரு பெண் ஆணை விட புத்திசாலித்தனம் குறைந்தவள். அதனால் கணவன் போதுமான அளவு புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த பெண் அவனது வழி ஆன்மீக அறிவொளியாக சிறந்த வாய்ப்பை பெறுகிறாள். இங்கு தெளிவாக கூறப்படுவது என்னவென்றால், சம்யக் ஸ்ரத்தையா சிறந்த நம்பிக்கையுடன் ஒருவர் ஆன்மீக குருவுடன் இருந்து அறிவு பெற வேண்டும். சிறந்த நம்பிக்கையுடன் தொண்டினை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பகவத்கீதையில் அவருடைய விளக்க உரையில் ஆன்மீக குருவின் அறிவுரை பற்றி சிறப்பாக அழுத்தமாக கூறுகிறார். ஒருவர் ஆன்மீக குருவின் அறிவுரையை அவர் வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் ஏற்க வேண்டும். அவர் சிறந்த நம்பிக்கையுடன் ஆன்மீக குருவின் அறிவுரையை செயலாக்க வேண்டும். பகவான் எல்லார் மனத்திலும் இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் பகவானை வெளியில் தேட வேண்டியது இல்லை, அவர் ஏற்கனவே உள்ளார். நல்ல நம்பிக்கையோடு ஒருவர் தமது வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான ஆன்மீக குரு அறிவுறுத்தியது போல் ஒருவரின் முயற்சிகள் அப்போதுதான் வெற்றி பெறும். பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண குழந்தை போல தோன்றுவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவர் அவராகவே தோன்றுகிறார். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் அவர் அவருடைய அந்தரங்க சக்தியால் ஆத்மா மாயாவால் தோன்றுகிறார். அவர் எப்படி தோன்றுகிறார்? ஒரு பக்தரின் வழிபாட்டால் மகிழ்ந்து அவர் தோன்றுகிறார். ஒரு பக்தை பகவானை அவளது மகனாக பிறக்குமாறு வேண்டலாம். பகவான் ஏற்கனவே மனத்தில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு பக்தையின் உடலில் இருந்து வெளிவந்ததால் மண்ணுலக அறிவில் அந்த குறிப்பிட்ட பெண் அவருக்கு அன்னை என்று பொருளல்ல. அவர் எப்போதும் உள்ளார். ஆனால் அவர் பக்தையை மகிழ்விக்க அவள் மகனாக தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமான பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து பல விஷயங்களை இந்த பொருளுரையில சொல்றாரு. பகவான் ஏற்கனவே பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அஜோ அபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்றார். நான் பிறப்பற்றவன். அஜக அப்படின்னா பிறப்பற்றவன். ஜன பிறப்பு, அஜன பிறப்பற்றவன்.
அஜோ அபிசன் அவ்யயாத்மா, நான் பிறப்பற்றவன், நான் அழிவில்லாதவன். ஆனாலும் நான் என்ன செய்யறேன்? அவதரிக்கிறேன். எதுக்காக அவதரிக்கிறேன்? எப்படி அவதரிக்கிறேன் அப்படின்னா, சம்பவாமி ஆத்ம மாயைய, என்னுடைய ஆத்ம மாயா சக்தியினால நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். சோ அதனால பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரு தாய் தந்தையரை ஏத்துக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து அவங்க மூலமா தான் பகவான் வரார். அவங்கதான் அவங்களுக்கு தாய் தந்தையரா இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு பிறப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. பகவானுடைய பிறப்பு அப்படிங்கிறது திவ்யமானது. அவரோட அவதரிக்கிறார். நம்மள மாதிரி அவர் கர்ம வினையினால பிறக்கிறது கிடையாது. சோ அதே சமயத்துல ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஆன்மீக குருவாக இருந்து செயல்பட வேண்டியவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இயற்கையான குரு யார் யார் அப்படின்னா கணவர், தந்தை, அரசன், இவங்கெல்லாம் வந்து இயற்கையாவே குரு. நமக்கு இயற்கையாவே அவங்கெல்லாம் யாரு? குரு. ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் இயற்கையிலேயே ஒரு குருவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு எங்க போறது? இயற்கையிலேயே அவங்க குருவா இருக்காங்களா அப்படின்னா சந்தேகம்தான் இல்லையா? அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணார்? பெண்களுக்கும் தீட்சை கொடுத்தார். நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, பெண்களும் திலகம் போட்டுக்கணுமா அப்படின்லாம் கேட்கிறோம். ஆண்களுக்கு தானே போட்டுக்கணும், நம்மள போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்கிறோம். பெண்களுக்கு தீட்சை அவசியமா அப்படின்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலம் வரைக்கும் பெண்களுக்கு தீட்சை எல்லாம் கிடையாது. பிரபுபாதர் தான் என்ன பண்ணார்? மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி பண்ணார். ஆன்மீகத்துல மிகப்பெரிய புரட்சி. என்ன புரட்சி? எல்லா பெண்களுக்கும் தீட்சை கொடுத்தார். எல்லா பெண்களையும் முழு நேரமா கோவில்ல சேவை செய்யறதுக்கு அனுமதிச்சார். வர்றவங்களெல்லாம் அதுக்கும் அனுமதிச்சார். இதுதான் மிகப்பெரிய புரட்சி, பிரபுபாதர் செய்த புரட்சி. எப்படி ஒரு காலத்துல ஒரு ஆச்சாரியர்கள் வந்து ஆன்மீகத்துல மிக பெரும் புரட்சி செய்யறாங்களோ, அந்த மாதிரி பிரபுபாதருடைய புரட்சி இது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பிராமண தீட்சையும் கொடுத்தார். பெண்களை விக்கிரக வழிபாட்டிலையும் ஈடுபடுத்தினார் பிரபுபாதர். நீங்க ஃபாரின்ல எல்லாம் நிறைய கோவில் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாம் பூஜாரிகளா இருப்பாங்க. இந்தியால அந்த வழக்கம் கிடையாது. ஆனா வெளிநாடுகள்ல இஸ்கான் கோவில்கள் எல்லாம் பெண்கள் பூஜாரிகளா இருப்பாங்க, மாதாஜிஸ் பூஜாரிஸா இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பிரபுபாதர் நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்தார். எப்படி பார்த்தார்? உடலா பார்க்கல, ஆத்மாவை பார்த்தார். ஏன்னா யாரும் வந்து இன்னைக்கு கலியுகத்துல அந்த மாதிரி கணவன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நம்மளை யாரு காப்பாத்துவா, அந்த பெண்களை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் வந்து அதை பண்ணார். அதனால்தான் இஸ்கான் வந்து இன்னைக்கு இவ்வளவு வேகமா வெளிநாடுகள்ல பரவினதுக்கு காரணம் பிரபுபாதர் இந்த மாதிரி ஒரு யுக்த வைராகிய முறைகளை வந்து கடைபிடிச்சதுனாலதான் பரவிச்சு. இல்லைன்னா பெண்களுக்கு எல்லாம் கிடையாது, ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் அப்படி. எல்லாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. இல்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டுட்டு தான் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வர்றது கஷ்டம். சரி, அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்களா, வாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுங்க. தேவைன்னா திருமணம் செய்துக்கோங்க. திருமணம் செய்துக்காம என்ன பண்ணக்கூடாது? கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சட்டத்திட்டங்களை பிரபுபாதர் கொண்டு வந்தார். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பிரபுபாதர் சொல்றார். ஆன்மீக குருவுடைய அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, வியவசாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகூஷாகோ ஹ்யனந்தாஸ்ச புத்தயோ அவ்யவசாயினாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 2.41 நினைக்கிறேன். வியவசா ஆத்மிகா புத்தி, வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? வியவசா ஆத்மிகா புத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே குறிக்கோளை உடைய புத்தி. ஒரே குறிக்கோள். வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன. குருநந்தன அப்படின்னா குருவம்சத்தினுடைய செல்வனே அர்ஜுனா, குருவம்சத்தை சேர்ந்தவனே. அந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏகேக ஒரே குறிக்கோளை கொண்டது. பகுஷாகா ஹெனந்தாச்ச புத்தயோ அவ்யவசாயினம். பகு அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். ஏக பகு ரெண்டும் ஆப்போசிட். ஏக்கன்னா ஒண்ணு, பகுனா நிறைய, ஒன்று பல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏக்கன்னா ஒண்ணு, பகுனா பல. இதே பல விஷயங்கள்ல மனசு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த புத்தி என்ன இருக்க? என்ன புத்தி கிடையாது? விவசாய ஆத்மிக புத்தி கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியாது? குறிக்கோளை அடைய முடியாது. இந்த கதை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? துரோணாச்சாரியார் வந்து வில்வித்தை கத்துக் கொடுக்கும் போது ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு குருவியை தொங்க விட்டிருந்தார்.
அப்போ ஒவ்வொருத்தரும் வந்தாங்க, வில் அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. முதல்ல துரியோதனன் வந்தார். என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னார்? துரியோதனன் கேட்டது இல்லையா நீங்க இத? மரம் தெரியுது, கிளை தெரியுது, எல்லாமே இலைகள்லாம் தெரியுது. மரம் மரம் தெரியுது, எல்லாமே மரம், தெரியுது. இலைகள் எல்லாம் தெரியும். சரி போயிட்டு வா அப்படின்னு. அர்ஜுனன் மட்டும் அந்த கண்ணு தெரியுதுன்னு சொல்வாரு. அப்போ அர்ஜுனன் சொன்னா குருவியோட கழுத்து மட்டும் தெரியுது அப்படின்னா, விடுறா அம்ப அப்படின்னா. அந்த புத்தி தான் என்ன புத்தி? வியவசா ஆத்மிகா புத்தி. அந்த புத்தி, அந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்குறார் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னா ஆன்மீக குருவுடைய உபதேசங்களை மட்டுமே கடைபிடிக்கணும். அதுதான் விவசாய ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிரிதாரி பிரபு இந்த திலகம் சம்பந்தமா பல கருத்துக்கள், அவருடைய அந்த சொற்பொழிவுல நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாரு பாருங்க. பிரபுபாதர் சொன்னதை தவிர வேற எந்த புதுசா கண்டுபிடிக்காதீங்க. கேட்டீங்களா இல்லையா? அந்த உபன்யாசம் கேட்டீங்களா இல்லையா? திலகம் போட்டுக்கிறதுல அந்த உபன்யாசத்துல சொல்றாரு, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? பிரபுபாத சொல்றது மட்டும்தான் கேட்கணுங்கிறத நம்ம மனசுல பதிய வச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருப்போம். நானும் இஸ்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அங்க என்ன இருக்காது? நன்மை இருக்காது. பகுஷாக்கா ஹெனந்தாஷ்ட. ஒரு தண்ணி ஒரு பைப்ல வந்துகிட்டே இருக்கு, நிறைய ஓட்டை போட்டு லீக் ஆயிட்டே போகுது அப்படின்னா கடைசியில அவுட்புட் என்ன இருக்கும்? நான் ஒரு பாத்திரம், ஒரு குடம் வச்சிருக்கோம், குடம் நிறையுமா? நிறையாது. ஓட்ட பைப்ல தண்ணி என்ன ஆயிட்டு இருக்கும்? எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும். சோ அந்த தண்ணி நிறையணும் அப்படின்னா அது ஒரே வழியில வரணும். அப்பதான் அந்த குடம் நிறையும். அந்த மாதிரி வியவசா ஆத்மிகா புத்தி அப்படிங்கிறது பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு. ஆன்மீக குருவுடைய கட்டளைகளை, உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சில பிரபுபாதர் அதனால்தான் வெற்றி அடைஞ்சார். பிரபுபாதைய மற்ற அதாவது பிரபுபாதர் கூட பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மற்ற அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் யாரும் வெளிநாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்றதுல ஆர்வம் காட்டல. பொதுவான உபதேசம் பிரபுபாதருக்கு குறிப்பிட்டு சொன்னார். ஆனா எல்லாருக்கும் சொன்னார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா பிரபுபாதர் நம்பிக்கையோட எடுத்து செய்தார். அவருடைய ஆன்மீக குருடைய நம்ம பாகவதம் படிக்க 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 பிரபுபாதர் எத்தனை இடங்கள்ல தன்னுடைய ஆன்மீக குருவை பத்தி புகழ்ந்து சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பிரபுபாதர் சொல்றார், என்னுடைய ஆன்மீக குரு தான் பிரச்சாரம் பண்றார், அவர் தான் பிரச்சாரம் செய்யறார், அவருடைய கருணையினாலதான் இது நடக்குது அப்படிங்கிறத சொல்றார். அதனால அந்த ஆன்மீக குருவை ஏத்துக்கிட்டு அவருடைய உபதேசங்கள்ல நாம அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருக்கணும். தஸ்யாம் பகுதிதே காலே பகவான் மதுசூதனக கர்தமாம் வீரியமாபந்தோ ஜக்னேனாக்ரீவ தாருணி. பல பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனன், அதாவது மது என்னும் அரக்கனை கொன்ற மதுசூதனன் அப்படி இருக்கணும். கர்தம முனிவரின் விந்துவில் நுழைந்து வேள்வியின் போது மரத்திலிருந்து தீ வருவதை போல தேவகூதியிடம் தோன்றினார். இந்த டிரான்ஸ்லேஷன்ல அவங்க மதுசூதனன் என்னும் பெயருடன் அப்படின்னு இருக்கு. மதுசூதனன் அப்படிங்கிற பெயர்ல அவர் வரல. அது பகவானை குளோரிஃபை பண்றதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, பகவான் மதுசூதன அப்படின்னு. மது அப்படிங்கிற அரக்கனை கொன்றவர் பகவான். அந்த பகவான் தேவகூதியுடைய கர்ப்பத்துல தோன்றினார். அகிலா மதஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் கர்தம முனிவருக்கு மகனாக தோன்றினாலும் அவர் எப்பொழுதும் பரமபுருஷ பகவான் தான் என்று இங்கு தெளிவாக குறிக்கப்படுகிறது. நெருப்பு ஏற்கனவே மரத்தில் உள்ளது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு முறையினால் நெருப்பு தூண்டிவிடப்படுகிறது. அதுபோல பகவான் எங்கும் ஊடுருவியவர். அவர் எங்கும் உள்ளார். அவர் எல்லாவற்றிலிருந்தும் தோன்றலாம். ஆதலால் அவர் ஒரு பக்தரின் விந்துவில் தோன்றினார். ஒரு சாதாரண வாழும் உட்பொருள் ஒரு குறிப்பிட்ட வாழும் உள்பொருளின் விந்துவை இடமாக கொண்டு பிறப்பு எடுப்பது போல பரமபுருஷ பகவான் அவருடைய பக்தரின் விந்துவை இடமாக கொண்டு அவர் மகனாக வந்தார். இது அவர் எந்த வழியிலும் முழு சுதந்திரமாக செயல்படுபவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால் அவர் ஒரு சாதாரண வாழும் பொருளாக ஒரு குறிப்பிட்ட கருப்பையில் பிறப்பு எடுக்க வற்புறுத்தப்பட்டவர் என்று பொருள் அல்ல. பகவான் நரசிம்மர் ஹிரண்யகசுபுவின் அரண்மனை தூணிலிருந்து தோன்றினார். வராக பகவான் பிரம்மாவின் நாசி துளையிலிருந்து தோன்றினார். கபில பகவான் கர்தமரின் விந்துவிலிருந்து தோன்றினார். ஆனால் இதனால் பிரம்மாவின் நாசி துளையோ அல்லது ஹிரண்யகசுபுவின் அரண்மனை தூணோ அல்லது கர்தமரின் விந்துவோ பகவானின் தோற்றத்திற்கான மூலம் என்பது பொருள் அல்ல.
பகவான் எப்பொழுதும் பகவான் தான். பகவான் மதுசூதனர். அவர் எல்லா விதமான தீயவர்களையும் கொள்பவர். அவர் குறிப்பிட்ட பக்தரின் மகனாக பிறந்தாலும் அவர் பகவானாகவே இருக்கிறார். கர்தமம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது பகவான் கர்தமர் தேவகூதியின் பக்தி தொண்டில் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார் என கூறுகிறார். ஆனால் அவர் தேவகூதியின் கருப்பையில் கர்தம முனிவரின் விந்துவிலிருந்து ஒரு சாதாரண வாழும் பொருள் போல் பிறந்தார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ முன்னாடி காலத்துல எல்லாம் நம்மள மாதிரி லைட்டர் வச்சோ இல்லைன்னா தீப்பெட்டி வச்சோ என்ன பண்ண மாட்டாங்க, நெருப்பை உருவாக்க மாட்டாங்க. அரணிக்கட்டையை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அரணிக்கட்டையை தேய்க்கும் போது என்ன ஆகும், நெருப்பு உண்டாகும். அதைத்தான் யாகத்துல பயன்படுத்துவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, அந்த மரத்துல என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கு, நாம புதுசா அதை உண்டாக்கல. அந்த உராய்வின் மூலமா என்ன ஆகுது, நெருப்பு உண்டாகுது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க காடுகள்ல தீ தானாவே ஏற்படுது இல்லையா? யாரும் போய் காட்டுக்கு தீ வைக்கிறது கிடையாது. அங்க இருக்கிற மூங்கில்கள் உராயறதுனால என்ன ஆகுது, தீ ஏற்படுது. சோ அந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்கார். அவர் நினைச்சா எப்படி வேணா எந்த இடத்துல இருந்து வேணா அவர் தன்னை வெளிப்படுத்தலாம். இங்க பல உதாரணங்கள் கொடுத்திருக்காரு. என்னென்ன உதாரணம் கொடுத்திருக்கார் பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள்? நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், கர்தமரின் விந்திலிருந்து வந்த அவதாரம். நரசிம்மர் எதுல இருந்து வந்தார்? தூணில இருந்து வந்தார். அரண்மனையோட தூணில். வராகமூர்த்தி பிரம்மாவோட நாசில இருந்து வந்தார். நாக்குல இருந்து வரல, பிரம்மாவோட மூக்குல இருந்து. அப்படி அவருடைய நாசி துவாரத்துல இருந்து வந்தார். அதனால எப்படி வேணா பகவான் இங்க வரலாம். பகவானுடைய இச்சை அது. பகவான் எப்படி வேணா அவதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். அவதாரியம் ஸ்ததா யோம்னி வாதித்ராணி கனாகனாக காயந்தி தஸ்ம கந்தர்வா நிர்த்யத் அப்சரோசோ முதா. மொழிபெயர்ப்பு சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறீங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அவர் பூமியில் அவதரித்த பொழுது தேவர்கள் மலை மேகங்களின் வடிவில் வானில் இசை கருவிகளை இசைத்தனர். மேலுலக இசைக்கலைஞர்கள் கந்தர்வர்கள் பகவானின் புகழ்களை பாடினர். அப்போது மேலுலக நடன பெண்கள் மகிழ்ச்சி கலவரியில் ஆடினர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எப்பவுமே பகவானுடைய லீலைகள் நடக்கும் போதும் பகவான் வெற்றி அடையும் போதும் கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், அப்சரஸ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பலவிதமான இசை கருவிகளை இசைக்கிறாங்க, பாடல்கள் பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. வேதுகு கமனசோ திவ்யாக கேச்சரைர பவர்ஜிதாக பிரசேதுஷ்ச திஷக சர்வா அம்பாம் சிச மனாம் சிசக. பகவான் பிறந்த போது வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த தேவர்கள் மலர்களை சொரிந்தனர். எல்லா திசைகளும் நீரும் எல்லோருடைய மனங்களும் மிகவும் திருப்தி அடைந்தன. பொருளுரை குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. வான்மேல் எந்த தடையும் இன்றி பயணம் செய்யக்கூடிய வாழும் பொருள்கள் இருந்தன என்று இங்கு அறியப்படுகிறது. நாம் வான் வெளியில் பயணம் செய்ய முடியும் என்றாலும் பலவித தடைகளால் நாம் தடுக்கப்படுகிறோம். ஆனால் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் பாடல்களிலிருந்து நாம் கற்பது என்னவென்றால், சித்த யோகம் எனப்படும் கோளில் வாழ்பவர்கள் வான்வெளியில் எந்த தடையும் இன்றி ஒரு கோளிலிருந்து மற்றொன்றிற்கு பயணம் செய்ய முடியும். கர்தமரின் மகன் கபில பகவான் தோன்றிய போது அவர்கள் பூமியின் மீது பூமாறி பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது என்ன பெரிய விஷயமா? நானும் ஏரோப்ளேன்ல பறக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எந்த ஊருக்கு எதுக்கு நமக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோமோ அங்கதான் பறக்க முடியும். எல்லா இடத்துலயும் நம்மளால பறக்க முடியாது. அதுவும் லிமிடேஷன். நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்க முடியும். ஏரோப்ளேன் எவ்வளவு தூரம் பறக்குதோ அவ்வளவுதான் பறக்க முடியும். ஆனா தேவர்களுக்கு அந்த மாதிரி எந்த லிமிடேஷனும் கிடையாது. அவங்க எங்க வேணா எப்ப வேணா போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தத் கர்தமாஸ்ரம பதம் சரஸ்வத்யா பரிஷ்ரிதம் ஸ்வயம்பூஹு சாகம் ருஷிபி மரிச்யாதி விப்ரத்யாத். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே கௌரவ பிரபு படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரேஷ். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள் ராசபக்தி இருந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பிரம்மா முதலில் தோன்றிய உயிர் பொருள்
மரிசி முனிவருடன் பிற முனிவர்களுடனும் சரஸ்வதி நதியால் சுழலப்பட்ட கர்த்தமரின் துறவு மாடத்திற்கு அவர்கள் சென்றார்கள். பொருளுரை: பிரம்மா சுயம்பு என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் மண்ணுலகத்தில் எந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிறக்கவில்லை. அவரே முதல் உயிரினம். அவர் பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதகாய் விஷ்ணுவின் ஒந்தின் தாமரையிலிருந்து பிறந்தவர். அதனால் அவர் சுயம்புவ அல்லது தானாக தோன்றியவர் எனப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 12 மகாஜனங்களை பத்தி சொல்லும் போது முதல் வார்த்தை தான் வரும், சுயம்பு நாரத சம்பு. நிறைய பேர் சுயம்புனா சுயம்புவ மனுன்னு நினைச்சுக்கிறாங்க. சுயம்புனா அங்க யாரு? பிரம்மா. பிரம்மா தானாக தோன்றியவர் சுயம்பு அப்படின்னா அவருக்கு ஒரு தாய் தந்தையர் கிடையாது. பகவானுடைய நாபியிலேருந்து அவர் வந்து தோன்றினார். ஒரு பௌதிக தாய் தந்தையர் அவருக்கு கிடையாது. அதனால அவருடைய பேரும் சுயம்பு அப்படின்னு சொல்லப்படும். அதனால்தான் ஸ்வயாம்புவ மனு அப்படின்னு சொல்லணும். சுயம்புவ மனு கிடையாது, ஸ்வயாம்புவ மனு. பகவந்தம் பரம் பிரம்ம சத்வே நாம் சேன சத்ருஹன் தத்வசங்கியா ந விஜ்ஞாப்யை ஜாதம் வித்வானஜ ஸ்வராட். மைத்ரேயர் தொடர்ந்தார், ஓ எதிரியை கொள்பவரே, பிறக்காத பகவானாகிய பிரம்மா அறிவை அடைவதில் பெரும்பாலும் சுதந்திரமானவர். பரமபுருஷ பகவானுடைய குணத்தில் ஒரு பகுதியே சாங்கிய யோகம் எனப்படும் அறிவின் முழு நிலையை விளக்குவதற்கென்று தேவகூதியின் கருப்பையில் தோன்றியுள்ளது என்பதை பிரம்மனால் புரிந்து கொள்ள முடியும். சோ இங்க பகவானை வந்து ஸ்துதி பண்றதுக்காக யார் நேர வரா? பிரம்மா வந்து நேர வர வந்து பகவான் அவர் வந்து பலவிதமான பிரார்த்தனைகள் செய்து அவர் வந்து வழிபட போறார். மீனா கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதாஜி பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், பகவானை வேதாந்த சூத்திரத்தின் பொறுப்பாளர், அவரே வேதாந்த சுதந்திரத்தை முழுமையாக அறிந்தவர் என்பதாகும். அதுபோல பரமபுருஷ பகவான் கபிலராக தோன்றி தொகுக்கப்பட்டதே சாங்கிய தத்துவ முறையாகும். இதனை தொகுத்துவராக கூறப்படும் மொழி கபிலர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் பகவானின் அவதாரமாகிய கபிலர் அந்த கபிலரிடமிருந்து வேறுபட்டவர். கர்த்தவ முனிவின் மகனாகிய கபிலர் அவருடைய சாங்கிய தத்துவ முறையில் மிக தெளிவாக இந்த உலகை பற்றி மட்டுமல்லாமல் ஆன்மீக உலகம் பற்றியும் விளக்கியுள்ளார். ஏனென்றால் அவர் சொராட் அறிவு பெறுவதில் சுதந்திரமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் கற்பதற்கு பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ செல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் உள்ளிருந்தே கற்றார். இந்த அண்டத்திற்குள் பிரம்மா முதல் உயிரினம். ஆனால் ஆதலால் அவருக்கு இல்லை. அவருக்கு குரு யார் என்றால் எல்லா உயிரினத்தின் மனதில் அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஆவார். பிரம்ம பகவானிடமிருந்த மனத்தினால் நேரடியாக அறிவு பெற்றார். அதனால் அவர் சில சமயம் சுவராட் என்றும் அஜன் என்றும் அழைக்கப்படுகிறார். மற்றொரு முக்கிய கருத்தை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. சத்வேன் வேதனாம் சேன. பரமபுருஷ பகவான் தோன்றும் பொழுது அவர் அவருடைய வைகுண்டத்தின் பரிவாரம் எல்லாம் கொண்டு வருவார். அதனால் அவர் பெயர், அவர் வடிவம், அவர் குணம், அவர் பரிவாரம், அவர் சுற்றுப்புறம் எல்லாம் இந்த மெய்யறிவார்ந்த உலகை சேர்ந்தவை. உண்மையான நன்மை சத்வகுணம். இந்த மனவாசகம் கடந்த உலகில் உள்ளது. இந்த பூவுலகில் சத்வகுணத்தின் தன்மை தூயதாக இல்லை. சத்வகுணம் இருக்கலாம், ஆனால் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களும் ஓரளவு இருந்தே தீரும். ஆன்மீக உலகில் சத்வகுணத்தின் கலப்பற்ற தன்மை நிலவுகிறது. அங்கு சத்வகுணத்தின் தன்மை சுத்த சத்துவம் எனப்படுகிறது. சுத்த சத்துவத்தின் மற்றொரு பெயர் வசுதேவர். ஏனென்றால் வசுதேவரிடமிருந்து பகவான் பிறந்தார். ஒருவர் சத்வகுணத்தின் தன்மையில் தூய்மையாக இருந்தால் அவரால் பரமபுருஷ பகவானின் வடிவம், பெயர், தன்மை, பரிவாரம், சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். பரமபுருஷன் பகவானாகிய கிருஷ்ணர் அவன் ஒரு பகுதியான கபிலதேவராக தோன்றினார் என்பதை அம்சேன என்னும் சொல் குறிக்கிறது. பகவான் கலா அல்லது அம்சமாக விரிவடைகிறார். அம்ச என்றால் நேரடி விரிவு, கலா என்றால் விரிவின் விரிவு என்று பொருளாகும். விரிவுக்குரிய விரிவின் விரிவுக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் நேரடி வேறுபாடு எதுவும் இல்லை. ஒரு மெழுகுவர்த்திக்கு மற்றொன்றுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாதிருப்பது போல, ஆனால் எந்த மெழுகுவர்த்தியில் இருந்து பிற எல்லாம் ஏற்படுகிறதோ அதுவே உண்மையானது. ஆனால் கிருஷ்ண பரமபிரம்மன் அல்லது முடிவான பகவான் என்றும் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்றும் அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
சோ 15வது அத்தியாயத்துல எந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து வேதங்களை பத்தி சொல்றார்? சர்வசிய சாகம் வேதைஷ்ட சர்வைரஹமேவ வேத்யு தேவச்சகம் அப்படின்னு சொல்றார். அர்த்தம் அர்த்தம் என்ன? எல்லாருடைய இதயத்திலயும் நான் தான் இருக்கேன்னு சொல்றாரு மாதாஜி. அப்புறம் ஞாபக சக்தி, மறதி, அப்புறம் அறிவு எல்லாமே நான் தான் என்கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்றாரு. அப்புறம் வேதங்களால அறியப்படுவோன்னு நான் தான், வேதங்களை தொகுத்தவனும் நான் தான், வேதங்களை அறிவோனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு மாதாஜி. வேதங்களை தொகுத்தது நான் தான், வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நான் தான், வேதங்களை அறிந்தவனும் நான் தான் அப்படிங்கறத சொல்றேன். வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு ஸ்லோகம் முழுசா தெரியணும், அர்த்தம் தெரியணும், சரியா? அப்படி சொன்னா நமக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க பகவான் அவர் மாதிரியே பிரம்மாவும் ஸ்வராட் அப்படின்னு சொல்லப்படுறார். சோ பாகவதத்துல எந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் பிரம்மாவுக்கு பகவான் கத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி? எந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்? முதல் ஸ்லோகம் அது பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம். தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவையே, தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே. அந்த இடத்துல ஆதி கவையேங்கிறது தான் பிரம்மா. பிரம்ம அப்படிங்கிறது பிரம்ம ஞானம், பிரம்மங்கிறது பிரம்ம ஞானம், ஆதி கவையேனா பிரம்மா. சோ பிரம்மாவுடைய இதயத்துல பகவான் முதல்ல இந்த வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு சொன்னார். அதனால பிரம்மா ஸ்கூலுக்கு எல்லாம் போல, அவருக்கு ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி கிராஜுவேஷன் எல்லாம் கிடையாது. அவர் டைரக்டா என்ன பண்ணார்? பிஹெச்டி பண்ணிட்டார். சோ அடுத்தது என்ன அப்படின்னாக்க பகவான் நம்ம ஏற்கனவே கலா அம்ச கலா இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். பிரம்ம சம்ஹிதாவோட ஸ்லோகம் இருக்கு. தீபார்ச்சித்யேவ ஹிதசாந்திரமப்யுவேத்ய தீபாயதே விவ்ருத ஹேது சமான தர்மா யஷ்தாத்ருகேவ ஹி ச விஷ்ணு தயா விபாதி கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கூடிய சீக்கிரம் நீங்க இதை கத்துக்கத்தான் போறீங்க. சோ அப்போ ஒரு விளக்குல இருந்து நம்ம இன்னொரு விளக்கு ஏத்தலாம், இன்னொரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கு ஏத்தலாம், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏத்திக்கிட்டே போகலாம். ஆனா முதல் விளக்கு அப்படிங்கிறது எப்பவுமே என்னது? முதல் விளக்கு தான். அதே மாதிரி அந்த விளக்குல என்ன ஒளி இருக்கோ அதே ஒளி அதுலயும் இருக்க போகுது. பகவானுடைய விரிவங்கங்கள் எல்லாருமே வந்து ஒரே விதமான சக்தியை கொண்டவர்கள். ஆனா அந்தந்த நிலைக்கு தேவையான விஷயத்த பகவான் வெளிப்படுத்துறார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய 6 விதமான ஐஸ்வர்யங்கள், ஒவ்வொரு அவதாரத்துல ஒரு சில ஐஸ்வர்யங்களை பகவான் வெளிப்படுத்துறார். கிருஷ்ணரா வரும்போதுதான் பூரணமா 6 ஐஸ்வர்யங்களையும் வெளிப்படுத்துறார். இந்த அவதாரத்துல கபிலருடைய அவதாரத்துல அவருடைய அறிவு அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறார் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சாங்கிய தத்துவத்தை அவர் வந்து உபதேசம் பண்ண போறார், தேவகூதிக்கே உபதேசம் பண்ண போறார். இனிமே வந்து முழுக்க இந்த 3வது ஸ்கந்தம் முழுக்க நாம படைப்பு முழுக்க தத்துவங்களை மட்டும்தான் படிக்க போறோம். கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தோம் அப்படின்னாக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரே தத்துவங்களை தான் இனிமே படிக்க போறோம். இனிமே கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம், அது ஊருக்கு போறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம முழுக்க எதைத்தான் படிக்க போறோம்? தத்துவங்களை தான். 9 அத்தியாயங்களும் முழுக்க தத்துவங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. தத்துவங்களை தான் படிக்க போறோம். சபாஜயன் விசுத்தேன சேதசா தச்சிகீர்ஷிதம் பிரகிருஷ்யமானை ரகபி கர்தமம் சேதமப்யயாத். ஒரு அவதாரமாக அவருடைய எண்ணறிய செயல்களுக்காக மகிழ்ச்சி அடைந்த புலன்களுடனும் தூய மனதுடனும் பிரம்மாவானவர் பகவானை வழிபட்ட பிறகு கர்தமர் தேவகூதி ஆகிய இருவருடனும் பின்வருமாறு பேசினார். சோ பிரம்மா பகவானை வழிபட்டுட்டு கர்தம முனிவர் தேவகூதி கிட்டையும் அவர் வந்து பேசுறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல யார் பரமபுருஷ பகவானின் எல்லாம் கடந்த செயல்கள், தோற்றம், மறைதல் ஆகியவற்றை புரிந்து கொள்கிறாரோ அவர் வீடு பேறு பெற்றவராக கருதப்படுகிறார். ஆகையால் பிரம்மா ஒரு விடுதலை பெற்ற ஆன்மா. அவர் இந்த உலகின் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றிருந்தாலும் அவர் சாதாரண உயிர் பொருள் போன்றவர் அல்லர். அவர் பொதுவாக வாழும் பொருள்களின் நிறைவான மூடத்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆதலால் பரமபுருஷ பகவானின் பிறப்பு பற்றிய அறிவு பெற்றவராய் இருந்தார். அதனால்
அவர் மகிழ்ந்த மனத்துடன் பகவானின் செயல்களை வழிபட்டார். கர்தம முனிவரையும் புகழ்ந்தார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் கபிலராக முனிவரின் மகனாக தோன்றினார் அல்லவா. பரமபுருஷ பகவானுக்கு தந்தையாக கூடிய ஒருவர் நிச்சயமாக சிறந்த பக்தராவார். ஒரு பிராமணரால் கூறப்பட்ட பாடல் ஒன்று உள்ளது. அதில் வேதங்கள் பற்றியோ புராணங்கள் பற்றியோ அவருக்கு தெரியாது என்று அவர் கூறிவிட்டு பிறர் வேதங்கள் அல்லது புராணங்களில் ஆர்வமுடையவராக இருக்கலாம் என்கிறார். ஏனெனில் அவர் கிருஷ்ணருக்கு தந்தையாக தோன்றினார். இந்த பிராமணர் நந்த மகாராஜாவை வழிபடவே விரும்பினார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் ஒரு குழந்தையாக அவர் வீட்டு முற்றத்தில் தவழ்ந்தார். இவையெல்லாம் பக்தர்களின் சில நல்ல நம்பிக்கைகள் ஆகும். குறிப்பிட்ட ஒரு பக்தர் பரமபுருஷ பகவானை அவர் மகனாக கொண்டு வந்தால் அவர் எவ்வாறு போற்றப்பட வேண்டும். அதனால் பிரம்மா பரமபுருஷ பகவானின் அவதாரமாகிய கபிலரை மட்டும் அல்லாமல் அவருக்கு தந்தை என அழைக்கப்பட்ட கர்தம முனிவரையும் போற்றினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தமிழ்ல கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு ஒரு பாட்டு. யசோதையை புகழ்ந்து ஒரு பாடல். என்ன தவம் செஞ்சாங்க? இவர் சொல்றாராம், இந்த பக்தர் சொல்றாராம், எனக்கு வேத சாஸ்திரம் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த நந்த மகாராஜருடைய அந்த மாட்டு தொழுவத்துல விளையாண்டாரே இந்த கிருஷ்ணர் இல்லையா, அந்த விரஜபூமியில பிறந்து அந்த விரஜமண்ணில பிறண்டு விளையாடினாரே, அதனால அந்த நந்த மகாராஜரை எனக்கு தெரிஞ்சா போதும், அவரை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்ம உவாச்ச त्वया मे क्वचितिस्ताद कल्पिता निर्व्यलीगतः यन्मे सञ्जगृहे वाक्यं பவாத்மானதமானயன். பகவான் பிரம்மா கூறினார், என் அன்பு மகனான கர்தமரே, நீங்கள் எந்த வஞ்சகமும் இன்றி என் அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் அவற்றிற்கு தகுந்த மதிப்பு தருவதால் நீங்கள் என்னை சரியாக வழிபட்டுள்ளீர்கள். நீங்கள் என்னிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை செயலாற்றி இருக்கிறீர்கள். அதன் மூலம் எனக்கு மதிப்பு தந்தீர்கள். இதுதான் குருவுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சேவை. குருவை டெய்லி பூஜை மட்டும் பண்றது கிடையாது, அவர் சொன்ன உபதேசங்கள் படி வாழ்றது. பிரம்மா பாருங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டார் பாருங்க கர்தம முனிவரை பார்த்து. நீங்க அப்படியே நான் சொன்னதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, என்னுடைய எல்லா உபதேசங்களையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, அதனால நீங்க என்ன சரியான முறையில வழிபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கதை இருக்கு, சொல்லலாம், ஆனா டைம் இல்லை. ஒரு அம்மா அப்பாவுக்கு சொல்லிடலாமா, ஷார்ட்டா சொல்லிடலாமா. ஒரு அம்மா அப்பாவுக்கு 4 பசங்க இருந்தாங்களாம். இந்த பசங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு பையன் என்ன பண்ணுவாராம், அம்மா அப்பாவை டெய்லி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இன்னொரு பையன் என்ன பண்ணுவாராம், அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டாராம், போட்டோ வச்சு என்ன பண்ணுவாராம், முதுவதி எல்லாம் காட்டிட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. 3ஆவது ஒரு மகன் இருந்தாராம். அந்த மகன் என்ன பண்ணுவாராம், அந்த அம்மா அப்பாவுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க சொல்படி நடப்பாராம். 4ஆவது பையன் என்ன பண்ணாராம், அவங்க சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாராம். சோ இந்த 4 பேர்ல யார் உண்மையான மகன்? 3ஆவது பையன். பணிவிட செய்வர் தான் மாதாஜி இல்லையா? சோ அந்த மாதிரி நாம எப்போ நம்மளுடைய ஆன்மீக குரு நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை கரெக்டா ஃபாலோ பண்றோமோ. பிரபுபாத் நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு, 16 மாலை ஜபம் பண்ணு, 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணு, என்னுடைய புஸ்தகங்களை படி, இவ்வளவுதான் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கா? கிடையாது, ரொம்ப சிம்பிளான உபதேசங்கள் தான் பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமா நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்லாம் சொல்லலை. 16 மாலை ஜபம் பண்ணு, 4 சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணு, நான் எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் படி. இன்னும் சொல்லப்போனா பிரபுபாதர் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் யாரு அப்படின்னா பக்தி வினோத் தாக்கூர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் அப்படின்னு சொன்னாராம். பிரபுபாத் சொன்னாராம், முதல் தடவை கேட்டு சும்மா இருந்தாராம், திரும்பவும் அவர் பிரபுபாத் சொல்றாங்க, பிரபுபாத் மை ஃபேவரட் ஆத்தர் இஸ் பக்தி வினோத் தாக்கூர் அப்படின்னு சொன்னாராம். பிரபுபாத் சொன்னாராம், ஐ ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஆத்தர். நான் சொல்லிதான் உனக்கு யாரு தெரியும், பக்தி வினோத் தாக்கூர் தெரியும், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தெரியும், எல்லாரையும் நான் சொல்லிதான் உனக்கு தெரியும். அதனால குருவை மிஞ்சின சிஷ்யனாகணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முயற்சிக்க கூடாது. சோ பிரபுபாதர் நமக்கு ராமானுஜர், மத்வாச்சாரியார், நிம்பார்க்க சுவாமி எல்லாருடைய உபதேசத்தையும் அவருடைய பொருளுரையில கொடுத்துட்டாரு. நாம தனியா தேடி போகணுங்கிற அவசியம் நமக்கு, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஞானம் எல்லாம் கிடையாது. நம்மளால அந்த அளவுக்கு ராமானுஜருடைய அந்த அந்த அவருடைய வியாக்கியானங்களை படிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, மூளையெல்லாம் கிடையாது. முழுக்க சான்ஸ்கிரிட்ல இருக்கு, என்ன புரியும் நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் புரியாது. பிரபுபாதர் நமக்கு எல்லாத்தையும் ஜிஸ்ட் பண்ணி ஸ்பூன் ஃபீட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய பொருள்ல எல்லா ஆச்சாரியர்களுடைய உபதேசமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாயப்பூர் வந்தவங்க கௌடி மடத்துக்கு போனீங்களா? இங்க
கௌடி மடத்துக்கு போனீங்களா? சோ கௌடி மடத்தை சுத்தி வரும்போது 4 சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களும் இருப்பாங்க. கந்தர்விகா கிரிதாரி, ராதா கந்தர்விகா கிரிதாரியோடைய சன்னதியில சுத்தி வரும்போது 4 ஆச்சாரியர்களுடைய உருவங்களும் திருவுருவங்களும் இருக்கு. 4 ஆச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே வந்து, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி, கிருஷ்ண பிரபுபாதர், நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களும் நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம தனியா போய் என்ன பண்ண வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டாம். பிரபுபாதத்தை படிச்சு அதை நம்ம புரிஞ்சு ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறவங்க நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி தான். ஓகே, பொருளுரை கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். அண்டத்தின் முதல் உயிரினமாக பிரம்மா எல்லோருக்கும் ஆன்மீக குருவாகிறார். அவர் படைப்பு தொழிலின் கர்த்தா, எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையும் ஆகிறார். கர்தம முனிவர் பிரஜாபதிகளில் ஒருவர் அல்லது வாழும் உட்பொருட்களை படைப்பவர்கள். அவரும் பிரம்மாவின் ஒரு மகனாவார். பிரம்மா கர்தமரை புகழ்ந்தார், ஏனென்றால் அவர் யாரையும் ஏமாற்றாமல் ஆன்மீக குருவின் ஆணைகளை செயலாற்றியவர். உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா ஏமாற்றுதல் எனும் தகுதியின்மை பெற்றுள்ளது. அவருக்கு 4 தகுதியின்மைகள் உள்ளன. அவர் தவறு இழைத்தல் உண்மை, அவர் மாயையில் ஆழ்தல் உண்மை, அவர் பிறரை ஏமாற்றுவார், அவர் புலன்கள் முழுமை பெற்றவை அல்ல. ஆனால் ஒருவர் ஆன்மீக குருவின் ஆணையை சீடன் என்னும் மரபால் அல்லது பரம்பரை முறையால் நிறைவேற்றினால் அவர் 4 தவறுகளையும் வெல்கிறார். அதனால் ஆன்மீக குருவிடமிருந்து பெற்ற அறிவு ஏமாற்றுதல் அல்ல. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட பிற அறிவு ஏமாற்றுதலே ஆகும். கர்தம முனிவர் அவரிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை அவ்வாறே செயல்படுத்தினார் என்றும் அவருடைய ஆன்மீக குருவை உண்மையில் மதித்தார் என்றும் பிரம்மா நன்கு அறிவார். ஆன்மீக குருவை மதித்தல் என்பது அவருடைய அறிவுரைகளை வார்த்தைக்கு வார்த்தை செயல்படுத்துதல் ஆகும் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வார்த்தைக்கு வார்த்தை செயல்படுத்துதல். சோ பிரபுபாத சொன்னதை மாத்தாம நம்ம கேட்டாலே போதும். பாத்தீங்கன்னா ராமானுஜர் வந்து அவருடைய உபதேசங்கள்ல எத்தனையோ சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்துல அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னா தெரியாது. அந்த மாதிரி இஸ்கானும் ஆயிடும் நம்ம ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்ச நாள் இன்னும் 10,000 வருஷம் இருக்குன்னு பிரபுபா சொல்லியிருக்காரு. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது இன்னும் 10,000 வருஷம் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லல, கலியுகம் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும், என்னுடைய இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லல. 10,000 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு மேல கலியுகத்துல தாக்கு பிடிக்க முடியாது, கலியுடைய ஆதிக்கம் ஓங்கிடும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ 50 வருஷம் பிரபுபாதருடைய மறைவுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவியேட் ஆயிட்டே போனோம் அப்படின்னாக்க என்ன ஆயிடும், ஒரு காலத்துல சும்மா நம்ம வந்து பிரபுபாத்கி ஜெய் அப்படி மட்டும் சொல்லிட்டு வேற ஏதோ பண்ணிட்டே இருக்கும். சோ அதனால பிரபுபாதருடைய உபதேசங்கள் அவர் வந்து புஸ்தகத்துல கொடுத்திருக்கிறது, அவருடைய வாணி, அவருடைய சிஷ்யர்கள் சொல்றத நாம வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நம்ம 4 விதமான குறைபாடுகள் உடையவர்கள். 4 விதமான குறைபாடு என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் குறையுடையவை. நாம எல்லாரையும் ஏமாத்துறதுக்கான அந்த எண்ணம் நமக்கு இருக்கு. அதே மாதிரி நாம இன்னொரு விதத்துல மாயை வசப்பட்டவர்கள். அடுத்த குறை என்ன, தவறு செய்யறது, தவறு இழைத்தல். இந்த 4 குறைகளும் எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த 4 குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்போ ஆன்மீக குரு சொல்றதை நம்ம திருப்பி சொன்னோம் அப்படின்னாக்க இந்த 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டு நாம ஆயிடுறோம். புரியுதா? இப்ப நானா என் மனசுக்கு கற்பனையா ஒண்ணு சொன்னேன் அப்படின்னா அதுல நிச்சயமா குறை இருக்கும். ஆனா பிரபுபாதர் சொன்னதை திருப்பி சொல்லும் போது அதுல என்ன இருக்காது, குறை இருக்காது. பிரபுபாதரே தான் சொல்றாரு, நான் வந்து குறைவுடையவன், என்னுடைய ஆன்மீகருடைய உபதேசங்களை தான் நான் திருப்பி சொல்றேன், அதனால அதுல தவறு கிடையாது. பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு பிரபுபாதரே சொல்றார். தன்னை வந்து அவ்வளவு ஹம்பிளா வந்து பிரபுபாதர் வச்சு சொல்றார். சோ அதனால நம்மளுடைய தவறுகள், நம்மளுடைய குறைபாடுகளை நம்ம வந்து ஒத்துக்கணும். எஸ், நம்ம கிட்ட இந்த டெண்டன்சி இருக்கு, ஏமாத்துற குணம் இருக்கு, நம்ம கிட்ட தவறு செய்யற இயல்பு இருக்கு. டெய்லி கோலம் போடும்போது தெரியும் ஏதாச்சும் ஒரு தப்பு வந்தே தீரும். அப்ப நான் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன், கிருஷ்ணா தப்பு தப்பா போடுறேன், தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். தவறு இல்லாம என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தை நம்மளால செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இந்த குறைபாடுகளோட நம்ம இருக்கோம். ஆனா குருவுடைய உபதேசங்களை நாம செயல்படுத்தும் போது இந்த 4 விதமான குறைகளுக்கு நாம அப்பாற்பட்டவர்களா ஆயிடுறோம். ஓகே, டைம் ஒரு 6 நிமிஷம் கூட போச்சு, மன்னிக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
எஸ் மாதாஜி. மாதாஜி ம். நேத்துக்கு நான் பிரபுவை பார்த்தேன் மாதாஜி. ஹரிதாஸ் பிரபு பார்த்தேன், அவங்கள பார்த்தேன். திருநின்ற போயிருந்தேன் மாதாஜி. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஆமா, அவங்கள பார்த்தேன். அவங்க திவ்யா ம். திவ்யா மாதாஜி அவங்களையும் பார்த்தேன். ம். ஆமா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிதாஸ் தாக்கூரை பத்தி பேசியிருந்தாரு. அப்பா அவ்வளோ நல்லா இருந்தது மாதாஜி. நான் நேத்து என் பேரன் மருமகளை கூட்டு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். ஜெய் ஜெய் ஜெய். போயிட்டு வந்தேன் எல்லாரும் பார்த்தேன். ஜெய் ஜெய். பிரசாதமும் நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது, 2 நாளுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ராதேஷ் ஷாம் இவர் கூட பேசினாரு, பிரபு. அதுக்கப்புறம் ஜெகநாத் அவர் ஆன்லைன்ல இருந்தாரு, ராதேஷ். ஆமா, அவர் கால் பிராக்சர் ஆயிருக்கு, அதனால ஆன்லைன்ல இருந்தாரு. நாங்க கூட போனோம் மாதாஜி திருநெல்வேலி. பக்தர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. நமக்கு ஏதாவது நானா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம அவங்க வந்து என்ன ஆனாலும் என்ன பண்றாங்க, பிக்சரை பத்தி பேசுறாங்க. இதுதான் பக்தர்கள். ரொம்ப நேரம் லெக்சர் கொடுத்தாரு மாதாஜி. நல்லா இருந்தது மாதாஜி. ஜெய் ஜெய். ஹரிதாஸ் தாக்கூர் பத்தி பேசிட்டாங்க பிரபு, ரொம்ப நல்லா இருந்தது. 10வது அத்தியாயத்திலிருந்து ஒரு கொஞ்சம் விளக்கம் வேணும். இந்த சுத்த சத்துவத்தின் மற்றொரு பெயர் வசுதேவன் குறிக்குது. அதுல கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியும் மாதாஜி? கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன? வாசுதேவர் அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேரு. ஓம் நமோ பகவதே நம்ம என்ன சொல்றோம்? ஓம் நமோ வாசுதேவாய அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ வசுதேவருக்கு இன்னொரு பேர், அந்த சுத்த சத்துவத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வசுதேவர் அப்படின்னு பேரு. அப்போ வசுதேவருக்கு மகனா பிறந்த வாசுதேவர் பகவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜனகருக்கு பிறந்ததுனால சீதைக்கு இன்னொரு பேர் என்ன? ஜானகி. ஜானகி ஜானகி சீதா தேவியோட ஒரு பேர் வந்து ஜானகி. வசுதேவருக்கு பிறந்ததுனால பகவானுக்கு வாசுதேவர். சோ ஏற்கனவே பத்தி நம்ம பார்த்துட்டோம், திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பகவானுக்கு யாரும் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. ஆனா பகவான் தன் பக்தர்கள்ல ஒருத்தரை தாயாவும் தந்தையாவும் ஏத்துக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால இங்க வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய சத்துவ குணமானது, பௌதிக உலகத்துல சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்களும் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சத்துவ குணமானது ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்துதான் இருக்கு, தூய்மையா கிடையாது. பால்காரன் பால்ல தண்ணி ஊத்துற மாதிரிதான். கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்ல நான் கறந்து அப்படியே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த பால்காரனாவது கறந்து அப்படியே கொண்டு கொடுப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி விட்டுதான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது வந்து பழகி போச்சு இல்லையா? நம்ம வேற அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். சோ அது மாதிரி இங்க இருக்கிற சத்துவ குணமானது ரஜோ தமோ குணங்களுடைய கலவையா தான் இருக்கு. சுத்த சத்துவம் இங்க கிடையாது. அந்த சுத்த சத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா பகவான் கிட்ட தான் இருக்கு. பகவத் பக்தியில தான் அந்த சுத்த சத்துவம் இருக்கு. சுத்த சத்துவத்துக்கு இன்னொரு பேர் வந்து வசுதேவர். அப்போ வசுதேவர் கிட்ட இருந்து பகவான் பிறந்தார், அதனால அவர் பேரு வாசுதேவர். அதனால அந்த அந்த குணமானது வசுதேவ சத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே ஓகே. வாஞ்சா கல்பத்தருபா சிந்துப்யயே வச்ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे। हरे 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 कृष्णा। थैंक यू ऑल। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। हरे कृष्ण माताजी। थैंक यू। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। हरे